அன்பையும் நம்முடைய பக்தியையும் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கனத்தையும் நம்ம காட்டுகிற ஒரு அடையாளமாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். கர்த்தருக்கு எப்படி நம்ம கொண்டு போய் காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் அதற்கு சில வாசல்களை வைத்திருக்கிறார். ஒன்று, தேவனுடைய ஊழியங்கள், உண்மையிலேயே ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் பயனுள்ள ஊழியங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அது கர்த்தரை சென்று அடைந்து விடும். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் உண்மையிலேயே தங்களை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றுகிறவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக நம்முடைய நன்மைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அதன் மூலம் அதுவும் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காணிக்கை தான். மூன்றாவது, எளியவர்கள். ஒன்று, கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவில் எளியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு விசுவாசிகளில் ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கிற உதவி கூட கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை என்ற வகையில் தான் வருகிறது. இது தவிர தேவனை அறியாத புறவினத்தார் நடுவிலையும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தா கூட ஒருவன் பசியில, ஒருவன் பட்டினியில, ஒருவன் ஒரு கொடிய தேவையில் இருக்கும்போது நாம் அவர்களுக்கு செய்கிற உதவி கூட கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காணிக்கை தான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்.